இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கு நம்ம அஜித்குமார் சாருடைய டீசர் வெளியாக இருக்குது. நேற்று நம்மளால் பார்க்க முடியல. இப்போ பார்க்குறோம். அதுவும் டீசர் வேறு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, டயலாக்லாம் செம்மையாக இருக்குன்ற மாதிரி நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, அஜித் சாருடைய கெட்டப் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆதிக் சார் ரவிச்சந்திரன் வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டேன். ஜிவி சார் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எப்போவுமே டீசரில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா போன படத்துலேயே ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக பண்ணியிருந்தார். அந்த மார்க் ஆண்டனி படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இது குட் பேட் அக்லி படம் தான் நம்ம டீசர் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதாவது குட்டுக்கு வந்து வீரம் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, நம்ம இங்கே பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிறோம் நம்மளை பார்த்துக்கலாம் அது. அதுக்கப்புறம் வந்து பேடுக்கு வந்து மங்காத்தால ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும்ல, அந்த துப்பாக்கி சூடு அது. அதுக்கப்புறம் வந்து அக்லிக்கு வந்து வாலி படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் அது. அதெல்லாம் வச்சு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வாங்க டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 3, 2, 1. ஓ சம்பவம். ஓ செம. வர்ற மாதிரி ஏகே அவர்கள் வர்ற மாதிரி. ஓ ஓ ஓ ஓ ஓகே. என்னங்க செய்கை பண்ணி வச்சிருக்காங்க. சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. ஓ ரெட் பட்டன் டயலாக். குட் பேட் அக்லி. மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல். ஓ செம்ம செம்ம செம்ம. தரமான செய்கை, தரமான செய்கை. ஜி எப்போவுமே ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து டீசரில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அதே போல் தான் பண்ணியிருக்காரு. படத்துலேயும் நிறைய மேஜிக் பண்ணுவார். அதே போல் தான் இந்த படமும் செய்கையாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இது டைட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டீசர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டீசர் ஒன்று வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து த்ரிஷா மேமுடைய ரிவீல் கிளிம்ஸும் ஒன்று வெளியாச்சு. அது முதல்ல ஆர்வத்தில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டீசரையும் பார்த்துட்டேன். இப்போ டீசருக்கு முன்னாடி வர டீசரையும் பார்த்துட்டேன். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அதை டக்குன்னு அது எல்லாமே சின்ன சின்ன கிளிம்ஸ், அதனால் உடனே பார்த்துட்டேன். ஆனால் ட்ரெய்லரை வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து வெயிட் பண்ணி பார்த்து இன்றைக்கி பார்த்தா வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துங்க. செம்ம சம்பவம், செம்ம சம்பவம். ஆதிக் ரவிச்சந்திரன் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் சாரை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சோமோ அப்படியெல்லாம் செஞ்சிருப்பாருன்றது இந்த 1.5 நிமிஷம் டீசர்லேயே தெரிஞ்சிருச்சு. மியூசிக் வைஸ் ஜிவி சார் சம்பவம் பண்ணக்கூடியவர் தான். அப்புறம் ஒன்று பார்த்தேன். அது அந்த இந்த டீசர் வரப்போதுன்னு ஒரு டீசர் ஒன்று எல்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அனிருத் சாருடைய பிஜிஎத்தை வந்து காப்பி பண்ணிட்டாருன்ற மாதிரியான ஒரு இது ஒன்று போஸ்ட்டோ ரீல்ஸோ ஏதோ ஒன்று சம்திங் பார்த்தேன். அப்படி ஒன்றும் தெரில. நம்ம ஜிவி சார் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் எந்த படத்தில் தெரியுமா காப்பி பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் படத்துலேருந்து ஏதோ சம்திங் பண்ண மாதிரி போட்டிருந்தது. பட் அப்படியெல்லாம் எனக்கு தோணலைங்க. தரமான செய்கை. நாங்கள் இப்போ ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஏகே அவர்கள் விடாமுயற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்த்து, அது வந்து நான் இன்னும் படம் பார்க்கல, அதனால் நான் ரிவ்யூ வச்சு தான் சொல்கிறேன். பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணலை, பெரிய அளவுக்கு திருப்தி ஏற்படுத்தலைன்னு அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த படம் 100% இல்லைங்க, 200% இந்த படம் ஏகே அவர்களுக்கு செய்க செய்க செய்க
ஆதிக் ரவிச்சந்திரன் சார் எப்படி உள்ளே வந்து சம்பவம் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். டீசரில் என்ன காட்டியிருக்காரோ அதுக்கு மேலே தான் அதிகமாக காட்டக்கூடிய நபர் தான் அவர். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஏகே அவர்கள ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கார். அந்த பட்டை குத்துற கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த கலரிங்காக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்ஷன் பேஸ் செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ஏதோ செய்யும்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் டிவி சார் பிஜிஎம் வந்து சொல்ல தேவையில்ல. தரமான நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேங்க. ரொம்ப எதிர்பார்த்தேன்னா ஏதாச்சும் மார்க்காண்டியில் வந்து இந்த பழைய பஞ்சு மிட்டாய் பாட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு வைப் ஒன்று கொடுத்தாருங்களா, இது வந்து பிஜிஎத்துலேயே அந்த வைப்பை கொடுத்துட்டார். அதனால் அது வந்து வேணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எதிர்பார்த்ததை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இது பார்க்கும்போது வேணாம், பழைய படத்தோடைய இது மிக்ஸ்டட் வேணாம், செய்யா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. செஞ்சிருக்காரு, மியூசிக்கில் செம்மையாக செஞ்சுருக்காரு. உள்ளே வந்து இன்னும் நிறைய வச்சுருப்பாருன்றது நல்லா தெரியுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரிங் வந்து செம்மையாக இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அந்த ட்ராகனாக என்ட்ரி ஆகுறாரு பார்த்தீங்களா, ரெட் ட்ராகன் சொல்லிட்டு, அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இது பில்லா படத்தில் ஒரு லுக் வரும். பில்லா படமா இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பில்லா படம் மாதிரி ஒரு லுக்கில் ஒன்று இருந்தார், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஷர்ட் போட்டுக்கின்னு அது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மங்காத்தா படத்தில் ஒரு ஸ்டைலிஷான அஜித் சாரை பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பில்லா படத்தில் ரொம்ப ஸ்டைலிஷான அஜித் குமாரை பார்த்துருப்போம். வாலியில் கூட அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாகவும் டைலாக் இல்லைனாலும் தரமாக செஞ்சுருப்பார். இந்த 3ம் செம்மையான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரது நிறைய படம் பிடிக்கும். இது வந்து அவருடைய அந்த நெகட்டிவ் சைடு எல்லாமே வந்து தரமாக காட்டியிருப்பாங்க. அதே போல் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் சாரும் இந்த நெகட்டிவ் சைடை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு போயிருப்பாருன்னு தெரியுது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லருன்ட்டு பாருங்க, டீசர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.